வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். சட்டவிரோத மீன்பிடித்தல் மற்றும் கடல் மாசுபாட்டுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க குவைத் நகராட்சி வலியுறுத்தல். புதன்கிழமை வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் மக்கள் தொடர்பு இயக்குநரும் குவைத் நகராட்சியின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளருமான முகமது அல் சிந்தன் கடற்கரைகளில் வீசப்படும் கழிவுகள் மற்றும் கடல் நீரில் கலப்பதால் ஏற்படும் ஆபத்து அதிகரித்து வருவதாக எடுத்துரைத்திருக்கின்றனர். இத்தகைய மாசுபாடு அரேபிய வளைகுடாவில் உள்ள மீன்களின் எண்ணிக்கைக்கு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலாக மாறியிருக்கின்றது. கடல் வனவிலங்கு மற்றும் பவளப்பாறைகளை கடுமையாக சேதப்படுத்துகிறது, மேலும் ஏராளமான நீர்வாழ் உயிரினங்களை ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளது என்று அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். கடற்கரைகள் மற்றும் கடல் தீவுகளின் தூய்மையை பராமரிக்க நகராட்சியின் துப்புரவு குழுக்கள் 24 மணி நேரமும் உழைத்து வருவதாக அல் சிந்தன் குறிப்பிட்டிருக்கின்றார். இருப்பினும் கடற்கரைக்கு செல்வோர் மற்றும் மீனவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் கழிவுகள் அதிகரித்து வருவதாகவும் அவற்றில் பெரும்பாலானவை நீண்டகால சுற்றுச்சூழல் விளைவுகளை மீறி கவனக்குறைவாக கைவிடப்படுகின்றன அல்லது கடலில் வீசப்படுகின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பவளப்பாறைகளை பாதுகாக்க அனைத்து தொடர்புடைய பங்குதாரர்களிடையேயும் ஒத்துழைப்புக்கான அவசர தேவையை அவர் இதன்போது வலியுறுத்தியிருக்கின்றார். அவற்றை ஒரு முக்கியமான தேசிய சொத்து என்றும் குவைத்தின் கடல் சுற்றுச்சூழல் அமைப்பில் மிக முக்கியமான இயற்கை வளங்களில் ஒன்று என்றும் விவரித்திருக்கின்றார். மீன்கள் மற்றும் பல்வேறு கடல் உயிரினங்களுக்கு பாதுகாப்பான மற்றும் வளர்க்கும் வாழ்விடத்தை உறுதி செய்வதற்கு இந்த பவளப்பாறைகளை பாதுகாப்பது அவசியம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குவைத்தில் வாகன பறிமுதல் தளங்களில் புகார்கள் அதிகரித்துள்ளன. அதிகரித்து வரும் பொதுமக்களின் புகார்கள் மற்றும் மூத்த நிர்வாகத்தின் உத்தரவுக்கு பதிலளிக்கும் விதமாக குவைத் நகராட்சி அம்காரா மற்றும் பினா அப்துல்லாவில் உள்ள வாகன பறிமுதல் தளங்களில் பணிப்பாய்வுகளை ஒழுங்குபடுத்தல் மற்றும் செயல்பாடுகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட தொடர் தீர்வுகளை உருவாக்கி வருகிறது. சேவைத்துறையின் துணை இயக்குனர் ஜெனரல் மிசால் அல் அஸ்மி குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட ஏராளமான புகார்களை மதிப்பாய்வு செய்து வருவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கார்களை இழுத்துச் செல்ல சிறிய மற்றும் காலாவதியான வாகனங்களை பயன்படுத்துவது பறிமுதல் செயல்பாட்டின் போது சேதத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. மீறல்களை ஆவணப்படுத்தும் காலாவதியான முறை ஒரு பெரிய விமர்சனம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தற்பொழுது ஒரு வாகனம் சாலை ஆக்கிரமிப்பு விதிகளை மீறுவது கண்டறியப்பட்டால் ஒரு எச்சரிக்கை ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு மீறலை பதிவு செய்ய புகைப்படங்கள் எடுக்கப்படுகின்றன. இந்த அணுகுமுறை முழு டிஜிட்டல் மாற்றத்திற்கான அரசாங்கத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு குறைவு என்று வட்டாரங்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றன. பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை மீட்டெடுப்பதில் உள்ள சிக்கலான தன்மை மற்றும் சிரமம் குறித்து குடிமக்களும் வெளிநாட்டினரும் கவலை தெரிவித்துள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை இறுதி விடுவிப்பதற்காக பறிமுதல் தளத்திற்கு செல்வதற்கு முன்னர் சம்பந்தப்பட்ட ஆளுநரகத்தில் உள்ள சாலை ஆக்கிரமிப்பு துறைக்கு தனிநபர்கள் ஆவணங்களை செயலாக்கவும் கட்டணங்களை செலுத்தவும் வருகை தர வேண்டும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். வெளிநாட்டில் பயணம் செய்யும் அல்லது வசிக்கும் நபர்களுக்கு இந்த பல படி நடைமுறை சுமையாக காணப்படுகின்றது. ஏனெனில் அவர்கள் வாகனங்களை அவர்கள் இல்லாத போது இழுத்துச் செல்லப்பட்டு அவர்களின் செலவில் சேமிக்கப்படலாம் என்று வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 32.93 குவைத் தீனார்கள் ஆகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.20 குவைத் தீனார்கள் ஆகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.82 குவைத் தீனார்கள் ஆகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.70 குவைத் தீனார்கள் ஆகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 286.13 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 988.01 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 400.94 பங்களாதேசி டகாஸ் ஆகும்.